கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 91 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் உண்டு. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் அணைத்து பாதுகாப்பது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்மணியை போல பாதுகாக்கும் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். அவருடைய சத்திய வசனமே நமக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் வசனத்தினாலே நாம் ஜெயம் பெறுவோம். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணையாயிருந்து நமக்கு அடைக்கலம் கொடுப்பார். அவரையே நோக்கி பார்ப்போம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய சிறகுகளாலே எங்களை நீர் மூடுகிற தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய செட்டை நிழலில் எப்பொழுதும் தங்க கிருபைதாரும் ஐயா. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பிரியப்படுத்தி வாழ கிருபைதாரும். உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்யும். நீரே பெரியவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாக்கிற உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பிடும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.